Hi friends, welcome to JK Silks. இது நம்ம ஏற்கனவே 2 டைம் போட்ட வீடியோவை இப்போ 3rd டைம் நம்ம சேனலில் போடுறோம். அதுக்கான ரீசன் என்னென்னா, நிறைய பேர் வந்து ஒரு சில ஃபேமஸான சேனல்ஸில் வந்து இது போட்டிருக்காங்க, டபுள் த காஸ்ட் ஹையர் காஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் எனக்கு வேணும், என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்லுங்கள், உங்கள் ரேட் இவ்வளோ கம்மியாக இருக்குது, எனக்கு அனுப்புங்க நிறைய பேர் என்கொயரி பண்ணுறதுனால ஒவ்வொருத்தருக்கும் தனியாக அவைலபிள் கலர்ஸ் என்னால் சொல்ல முடியல. அதுக்காகவே நான் திருப்பி இது வந்து ரீபோஸ்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கலர்ஸ் எல்லாமே இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டார்க் பீச்சிஷ் ரெட் கலர், ஓகேங்களா, ஒரு டார்க் பீச் ரெட்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு க்ரீன் கலர் பார்டர். ஸோ இந்த சாரீ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் த காஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஹாஃப் த ரேட், அப்படியே எக்ஸாக்ட்லி 50% ஆஃப் த ரேட்டில் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம இத்தனை நாளாக நம்ம இது பெஸ்ட்டு ப்ரைஸ், ஜேகே சில்க்ஸ் பெஸ்ட்டு ப்ரைஸ், பெஸ்ட்டு குவாலிட்டி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அது இப்போ வந்து நீங்கள் வந்து கண் கூட பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா எந்தளவுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ், எந்தளவுக்கு குவாலிட்டி, அவங்க சொல்கிறது குவாலிட்டினால தான் இந்தளவுக்கு ப்ரைஸ் அந்த மாதிரி சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து சொல்கிறது எந்த அளவுக்கு ட்ரூ அப்படின்ட்டு. ஸோ அதில் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்மளோட சாரியை வந்து இந்த ஃபெஸ்டிவலில் நிறைய அம்பாளுக்கு வந்து கட்டி எல்லாமே வீடியோஸ் பிக்சர்ஸ் அனுப்பியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இத்தனை வருஷத்தில் என்னோட ரீசெல்லர்ஸ் இந்த மாதிரி அனுப்பவே மாட்டாங்க. ஆனால் கஸ்டமர்ஸ் நீங்கள் டைரெக்டாக வாங்குறதுனால என்கிட்ட இவ்வளோ அட்டாச்சாக இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இந்த வருஷம் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு மார்ஜின் இவ்வளோ கம்மியாக நான் வச்சு பண்ணுறதில்ல. இப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். உங்களோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ், அந்த பிக்சர்ஸு, அந்த அம்பாளுக்கு நம்மளோட சாரீ இருக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரியலி நான் வந்து சொல்கிறேன், எமோஷ்னலாக தான் நான் ஃபீல் பண்ணேன். கண்ணே கலங்கிடுச்சின்னு சொல்லலாம். ரியலி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி மற்றவங்க யார் இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலில் போடுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுவேன். ஸோ கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் எங்கிட்ட கலர் நேம் வந்து கேட்டுட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் வந்த கலர்ஸ் எதுவுமே கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. சேம் டு சேம் இதே தான் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. எல்லோரும் வாங்கினவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஒரு கலர் வந்து பிங்க் வித் பிளாக் கலர் மட்டும் ஒரு சிலருக்கு வந்து லாவெண்டர் கலர் மாதிரி அவங்களோட வீடியோவில் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து நான் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வரும்போது நான் உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த கலர் டிஃப்ரென்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். உங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது, ரியல் வந்து இப்படி தான் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு சிலர் வந்து டிவியில் பார்த்துட்டு டிவிலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறாங்க, கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு அங்கேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வராங்க. அதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக டைம் இருக்காது. ஸோ அதனால தான் நான் வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் ஒவ்வொரு கலருக்கும். ஸோ இதனோட ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் கலர் நேம் வந்து நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கலர் நேம் வந்து என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பீச் டார்க் ரெட்டு, ஓகேங்களா, அந்த ரெட்டுக்கு உங்களுக்கு ராமா ப்ளூ கலர் பார்டர். ஸோ வந்து இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 825 ஃப்ரீ ஷிப்பிங், அப்படியே 50% ரேட்டில் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் வேணும்னா கூட இதை வாங்கி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் இன்னொருத்தருக்கு தாராளமாக. ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண முடியாதா என்ன? கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கே நீங்கள் சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறீங்களா, இந்த கலர் தான் பாருங்கள், ஒரு ரியல் கலர் ஆலியா மனசா பிங்க் இல்லைன்னா பேபி பிங்க்குன்னு சொல்லுவோம். அதுக்கு ராமா ப்ளூ கலர் உங்களுக்கு பார்டர் வருது. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜேகே சில்க்ஸ் மாதிரி குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நேற்று குபேரா பட்டு போட்டப்பையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எந்த அளவுக்கு குவாலிட்டி டிஃப்ரென்ஸு. ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு, ஓகேங்களா, என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்சு நான் கண்டிப்பாக செகண்ட் குவாலிட்டி எடுத்துகிட்டு வர மாட்டேன். அதோட பெஸ்ட்டு குவாலிட்டியை செகண்ட் டைம் நான் கண்டுபிடிச்சேன்னா அதுக்கு தான் வந்து நான் கண்டிப்பாக ப்ரையாரிட்டி கொடுப்பேன். ஸோ நான் ப்ரைஸை விட நான் கண்டிப்பாக குவாலிட்டியை தான் நான் பார்ப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு தான் அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்துச்சு. இது வந்து லைட் பிங்க், ஆலியா மனசா பிங்க் வித் பேபி பிங்க்னு சொல்லலாம், வித் பிளாக் கலர். கலர் நேம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் கொடுப்போம். நம்ம ஊரில் ஒரு பேர் சொல்லுவோம், வேற ஊரில் ஒரு பேர் சொல்லுவாங்க, நார்த் இந்தியன்ஸ் வந்து ஒரு பேர் சொல்கிறாங்க. ஸோ நான் கலர் நேம் அதனால தான் 2-3 பேராக நான் சொல்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு கலர் நேம் கூட இது மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஜஸ்ட் 825 ஃப்ரீ ஷிப்பிங். கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது இந்த ரேட்டு அண்ட் குவாலிட்டி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கலர் பார்த்தீங்கன்னா பிகாக் க்ரீன், ஓகேங்களா, ராமா க்ரீன்னு சொல்லுவாங்க, பிகாக் க்ரீன் வித் பர்பிள் கலர். கலர் நேம் நல்லா வந்து லிசன் பண்ணிக்கோங்க. உங்களால் ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு முடியலன்னாலும் எனக்கு புரியுது, முடியலனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் வாங்குற கலருக்காச்சும் நான் என்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் லிசன் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. ஃபுல்லாக நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆனால் நீங்கள் வந்து வாங்குற சூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது சரி நம்ம இந்த இது நல்லா இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் நான் என்ன வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன், அதை பற்றி நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லிசன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாப் ட்ரெண்டிங் கலர் காம்பினேஷன் என்ன, இந்த ஃபெஸ்டிவலுக்கு க்ரீன் வித் ரெட்டு தான். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு வந்து நவராத்திரிக்கும் இந்த கலர் காம்பினேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ரேட்டு இந்த இது இன்னொரு தடவை வராது.
இந்த நம்ம அடுத்து வேறு இதுக்கு போயிட்டே இருப்போம். ஸோ இந்த சூப்பர் டிசைன் கலர் காம்பினேஷன்ஸ் இது வந்து இந்த ரேட்டு குவாலிட்டி இந்த டைம் மிஸ் பண்ணாதீங்க. ரியலி நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால தான் என்னமா தெரியல அவங்க அவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸில் போட்டிருக்காங்களா எனக்கும் தெரியல. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இந்த ரேட்டை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்தா க்ரீன்னு சொல்லுவோம், இல்லைனா எலைச்சி க்ரீன்னு சொல்லலாம். அந்த எலைச்சி க்ரீனுக்கு உங்களுக்கு வந்து ராமா ப்ளூ கலர் பார்டர். ஸோ உங்களுக்கு என்ன கலரில் டவுட் இருந்தால் நீங்கள் கலர் நேம் என்கிட்ட ஒன்ஸ் கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.